Hi friends, welcome to Aari Creatives. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்காக நான் சிம்பிளா ரெடி பண்ண ஒரு நெக் டிசைன் தான் இப்போ பார்க்க போறோம். இந்த நெக் டிசைன்ல பாத்தீங்கன்னா த்ரெட் வர்க் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் பீட் வர்க் மட்டும் வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். First இந்த டிசைனுக்கு நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். தயால்ஜி பிராண்ட் கோல்டு சரி த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த saree கலர் ப்ளூ கலர், ஸோ அதனால ப்ளூ கலர் சில்க் த்ரெட், டார்க் ப்ளூ கலர் செயின் ஸ்டோன், ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்றதுக்கு B7000 க்ளூ எடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ், கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ், கோல்டன் கலர் ரைஸ் பீட், blue color thilaham stone, small size blue color thilaham stone எடுத்துக்கிறோம். blue color beads also crystal color beads எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நான் இப்போ இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ண போறேன். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்ட் ஷேப்ல வரக்கூடிய நெக் டிசைன். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா கோல்டன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி டபுள் லேயர் செயின் ஸ்டிச், தென் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி டபுள் லேயர் செயின் ஸ்டிச், 4 லேயர்ஸ்க்கு ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சுகர் பீட்ஸ் ஒரு லேயர் ஃபுல்லா கொடுத்துக்கலாம். டாப்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி சுகர் பீட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்றேன். ஒரு லேயர் ஃபுல்லாவே நம்மளோட த்ரெட் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு நெக்ஸ்டா ஃபுல்லாவே சுகர் பீட்ஸ் கண்டினியூஸா கொடுத்துக்கலாம். ஒரு லேயர் ஃபுல்லா டிசைன் பண்ணிக்கிறோம். சுகர் பீட்ஸ் ஒரு லேயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ரைஸ் பீட் எடுக்கிறேன். கோல்டன் கலர் ரைஸ் பீட் எடுத்துட்டு இந்த ரைஸ் பீடும் ஒரு கிறிஸ்டல் சுகர் பீடும் அல்டர்னேட்டிவா ஃபுல் டிசைனுக்கும் நம்ம நெக்ஸ்ட் லேயரா சுகர் பீடுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் லேயரா ஸ்டிச் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம 2 லேயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ப்ளூ கலர்ல செயின் ஸ்டோன் எடுத்துட்டு செயின் ஸ்டோனை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிக்க போறேன். ஓகே, இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் என்ன பண்றேன்னா அகெயின் சுகர் பீட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்திருந்த சுகர் பீடை லாஸ்ட் எண்ட்லையும் கொடுத்து நம்மளோட பார்டரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்றோம். சுகர் பீட் ஃபுல்லா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்டர் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி சார்ட் பேப்பர்ல சின்னதா நம்ம வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு சின்னதா ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் வச்சு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த உங்களுக்கு அந்த ஆர்க் வந்து எந்த அளவு சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த செமி சர்க்கிள் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நம்ம பார்டர் டிசைன் பண்ணிக்கிறோம்ல, அதுக்கு நெக்ஸ்டா இந்த செமி சர்க்கிளை இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல் டிசைனுக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எண்ட் ஓரத்துல க்ளூ அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன். க்ளூக்கு மேல இந்த மாதிரி எண்ட் ஓரத்துல ப்ளூ கலர் திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் ஹெவி ஒர்க் வேணும் அப்படின்னா பீட் அவுட்லைன் கூட கொடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளான டிசைன் தான், ஸோ அதனால ஜரி அவுட்லைன் கொடுத்து டிசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்மளோட திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சிருக்கிறோம்ல, ஸோ இந்த ஸ்டோன் நல்லா க்ளூல நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக அந்த ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக ஜரி அவுட்லைன் கொடுத்து அவுட்லைன் செயின் கொடுங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இந்த பேப்பர் கட்டிங் வச்சு நம்ம டிசைன் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த லைன் மார்க்கிங்க்கு மேலேயும் ஜரி த்ரெட் வச்சு உங்களுக்கு செயின் ஸ்டிச் வர மாதிரி ஃபுல்லாக கண்டினியூஸாக ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டோனை சுற்றியும் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல் பார்டருக்கும் இதே மாதிரியே டிசைன் பண்ணிக்கலாம்.
ஃபுல் டிசைன் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டிச்சஸ்க்கு கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைஸ் பீடும் ப்ளூ கலர் சுகர் பீடும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு ரைஸ் பீடும் சுகர் பீடும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒரு ஸ்டிச் ஒரு லாக், தென் ரிவர்ஸில் அப்படியே ஸ்டார்ட் பண்ண எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் பண்ணிவிட்டு அகெயின் அந்த பீடும் ஒரு ரைஸ் பீடும் இந்த மாதிரி வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் திரும்பவும் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த வியோட கார்னர் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சென்டர்லையும் ஒன்று. ஸோ அப்போது உங்களுக்கு 3 லைன்ஸ் வர மாதிரி 3 ரைஸ் பீட் வித் ஒரு ப்ளூ கலர் சுகர் பீடும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைனை ஃபுல்லாகவே ஒவ்வொரு அந்த ஆர்க்குக்கு உள் பக்கத்துலையும் இதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சிம்பிளான டிசைன் தான், ஜஸ்ட் பீட் ஒர்க் மட்டும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் என்ன பண்ணுறீங்கன்னா கோல்டு ஜரி த்ரெட் எடுத்துட்டு அந்த பார்டரில் நம்ம சுகர் பீட் கொடுத்துருந்தோம்ல அதை சுற்றியும் ஒரு லேயருக்கு கோல்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் செயின் கொடுத்தீங்கன்னா இன்னும் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா ரிச் லுக் கொடுக்கும். எப்பவுமே கோல்டு சுகர் பீட்ஸ்க்கு பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஜரி அவுட்லைன் கொடுக்கும்போது டிசைன் உங்களுக்கு நல்லா ரிச்சாக அந்த கலர் வந்து நல்லா எஃபெக்டிவாக காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ அந்த சுகர் பீட்க்கு பக்கத்தில் அகெயின் நான் கோல்டன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல் நெக் பார்டருக்கும் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட டிசைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்பவே அழகாக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான டிசைன் தான். இதே நெக் டிசைனுக்கான ஸ்லீவ் பேட்டர்னும் உங்களுக்கு இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.